ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா வட்டாரம். நேத்திலிருந்து நம்ம சினிமா வட்டாரத்துல எந்தெந்த சம்பவங்கள் சமாச்சாரங்கள்லாம் நடந்து முடிஞ்சது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. தமிழ் நியூஸ் சேனல்களில் சிறந்த தொலைக்காட்சியாக தந்தி டிவி தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வருகின்ற ஜனவரி மாதம் 26ஆம் தேதி முதல் திரையரங்குகளில் பெப்சி, கோக் போன்ற பன்னாட்டு குளிர்பான வகைகள் விற்பது நிறுத்தப்படும் என்று தமிழக திரையரங்கு உரிமையாளர் கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது. நடிகர் விஷாலின் தற்காலிக நீக்கம் தொடர்பான வழக்கில் இன்று உயர்நீதிமன்றத்தில் அளித்த தீர்ப்பில் சங்கம் விஷாலை நீக்கியது செல்லும் என்று கூறியதுடன் விஷாலின் மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் நீதிபதி GM டேவிட் ராய். CV குமார் புரொடக்ஷன்ஸில் உருவான அதே கண்கள் திரைப்படம் வருகின்ற ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வெளியாக உள்ளது. அஜித் நடிப்பில் துவங்கப்பட்ட மகா படம் கைவிடப்பட்டதன் பின்னணி குறித்து இயக்குனர் நந்தா பெரியசாமி பதிவு செய்துள்ளார். நிக்கல்ஸ் தயாரிப்பில் அஜித் நடிக்க ஆரம்பிக்கப்பட்ட படம் மகா. ஆனால் அப்படம் பாதியிலே கைவிடப்பட்டது. ஏன் கைவிடப்பட்டது என்பதற்கான காரணத்தை இயக்குனர் நந்தா பெரியசாமி தன்னுடைய ஃபேஸ்புக்கில் தெரிவித்துள்ளார். அமைதிக்கு திரும்புங்கள் என்று கவிஞர் வைரமுத்து கூறியுள்ளார். அறப்போராட்டத்தின் வெற்றிதான் அவசர சட்டம். அந்த சட்டமே நிரந்தரமாகலாம் அல்லது நிரந்தரமாக்கலாம். அறவழி வெற்றியை அறவழியில் கொண்டாடுவதே சால சிறந்தது. அடக்குமுறை, வன்முறை இரண்டும் எவருக்கும் ஏற்றதல்ல. காவல்துறை நண்பர்களே, அமைதிக்கு உதவுங்கள். அறப்போர் வீரர்களே, அமைதிக்கு திரும்புங்கள் என்று கூறியுள்ளார். தலா 57 திரைப்படம் இந்த வருட தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்படவில்லை. அதற்கு பதிலாக இந்த வருடம் ரம்ஜான் தினத்தன்று வெளியிடப்படுவதாக கூறப்படுகிறது. ஜாக்கி சான் நடித்து வரவிருக்கும் படமான குங்ஃபு யோகா படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேற்று மும்பை வந்தார் ஜாக்கி சான். விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவான யமன் திரைப்படத்தினுடைய அபிஷியல் டீசர் வெளியானது. ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் அவர் கைப்பட எழுதி ஓர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மோகன்லால் படத்தில் நடிப்பது பெருமையே என்று நடிகை சிருஷ்டி டாங்கே கூறியுள்ளார். இனி இது போல நம்ம சினிமா வட்டாரத்தில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க ஸ்டே டியூன்ட்.